ஹாய் கைஸ், இது உங்க சினிஃபில் தமிழ். நான் உங்க சினிஃபில். டுடே மூவி என்னன்னா, மார்வல் ஆர்டிஜேவும் ஹேங்கோவர் ஆலனும் ஒன்னா சேர்ந்து ஒரு பயணம் போறாங்க. அந்த பயணத்தில் என்னெல்லாம் நடந்துச்சு, அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு எல்லாத்தையும் நமக்கு காமெடியாவும் அட்டகாசமும் சொன்ன படம் தான் டியூ டேட் 2010. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துக்கு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க மூவிக்குள்ள போலாம். மூவியோட ஓப்பனிங் சீன்லயே மார்வல் அயன் மேன் தான் காட்டுறாங்க. இவருக்கு இந்த மூவில பேரு பீட்டர். அவரோட ஒய்ஃப் கூட தான் பேசிட்டு இருக்காரு. என்ன பேசிட்டு இருக்காருன்னா, எனக்கு ஒரு கனவு வந்தது. அப்போ ஒரு பிரசவ வலி வந்துச்சு. ஆனா அது ஒன்றும் ஹாஸ்பிட்டல் கிடையாது, அது ஒரு பெரிய காடு. பக்கத்துல ஒரு பெரிய சைஸ் கரடி ஒன்று நின்றுட்டு இருந்துச்சு. குழந்தை பிறந்த உடனே கரெக்டா அந்த குழந்தைய நான் வாங்குறது பதிலா அந்த கரடி வாங்கிடுச்சு. வாங்கினது மட்டும் இல்லாம தொப்புள் கடி தான் வாயால வேற கடிச்சது பிச்சிருச்சு. இந்த மாதிரி தான் எனக்கு கனவு வந்துச்சு. இது என்ன செய்யணும்னு எனக்கு புரியல அப்படின்னு இவர் தன்னோட ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அவங்க தான் இந்த மூவியோட ஹீரோயின். ஆர்டிஜேவுக்கு தன் குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறது அப்படின்றதுல ரொம்பவே பயங்கரமான குழப்பம் இருக்கு. அங்க கட் பண்ணி தன்னோட ஒய்ஃபை பக்கத்துக்காக கிளம்பி போயிட்டு இருக்காரு. நேரா ஏர்போர்ட் போறாரு. கார்ல போகும்போது அவரோட ஒய்ஃப் கிட்ட பேசிக்கிட்டே போறாரு. காரோட பேபி, நான் நாளைக்கு நைட் அங்க இருப்பேன் அப்படின்னு பேசிக்கிட்டே போறாரு. இன்னைக்கு நாள் கண்டிப்பா பெஸ்டா இருக்க போதுன்னு சொல்லி டோர் ஓபன் பண்றாரு. டோர் ஓபன் பண்ணா டோர் உடைச்சிட்டு ஒரு கார் வெளில போகுது. அப்பதான் அந்த டிரைவர் கீழே இறங்கி சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. ஓகே, நம்ம வேலையை பார்க்கலாமே அப்படின்னு இங்க ஆர்டிஜே இறங்கி தன்னோட லக்கேஜ் எல்லாம் வெளியே எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்பதான் ஒருத்தர் கிராஸ் ஆகிறாரு. யாருன்னு பார்த்தா அவர் தான் ஹேங்கோவர் ஆலன். இவருக்கு இந்த மூவில பேரு ஈத்தன். வந்த உடனே நேரா ஆர்டிஜே கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. பேசிக்கிட்டே இருந்தது. அப்படி கீழே குனியும் போது நம்ம ஆர்டிஜேவோட லக்கேஜ் எல்லாம் தட்டி விட்டுறாரு. ஹலோ மிஸ்டர், நீங்க என்ன லக்கேஜை தட்டி விட்டுட்டு நீங்க பாட்டு நின்னுட்டே இருக்கீங்கன்னு கேட்கும்போது, சாரிங்க, ஏர்போர்ட்ல மத்தவங்க லக்கேஜ் எல்லாம் தொடர்றது ரொம்பவே தப்புங்க அப்படின்னு நீங்க ஆலன் சொல்றாரு. அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போயிட்டே இருக்காரு. இதை கேட்டு ஆர்டிஜேக்கு செம்மையா கோவம் வருது. இவர் திரும்ப தன்னோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நேரா அந்த புக்கிங் கவுண்டருக்கு வராரு. அங்க வந்து வழக்கம் போல லக்கேஜ் செக் பண்றாங்க. அதுல அப்பதான் ஆர்டிஜேவோட பேக்ல இருந்து ஒரு கவர் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதுக்குள்ள நிறையவே அடல்ட்ஸ் படிக்கக்கூடிய புக்ஸ் எல்லாம் இருக்கு. புகை ஊதுற பைப் அதுல ஒண்ணு இருக்கு. ஹலோ கொஞ்சம் இருங்க, இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, இது எதுவுமே என்னோட கிடையாது அப்படின்னு ஆர்டிஜே சொல்றாரு. அப்பதான் இவருக்கு ஒரு விஷயமே புரிய வருது. இது நம்மளோட பேக்ல, இது இந்த ஈத்தனோட பேக், ரெண்டு பேக் மாறிடுச்சு அப்படின்றது அவருக்கு அப்பதான் புரிய வருது. இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு அவர் பேசிட்டு இருக்கும்போது, சரி ரொம்ப சீன் போடாதீங்க, இது உங்களோட தான் எனக்கு தெரியும், ரொம்ப சமாளிக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்றாங்க. அவரும் அவங்களை பேசி சமாளிச்சுட்டு அங்கே இந்த ஃபிளைட் பிடிக்கிறதுக்கு ரொம்ப அவசரமா கிளம்பி போறாரு. ஒரு வழியா போய் ஃபிளைட்ல ஏறி உட்கார்றாரு. அவரோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு திரும்பி பார்த்தா பின்னாடி ஈத்தன் நிக்கிறாரு. அவரும் இந்த ஃபிளைட்டுக்கு தான் வந்திருக்காரு. இவனால தான் கொஞ்ச நேரத்துக்கு பிரச்சனை ஆச்சு. இவங்கிட்ட பேசவே கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவர் நேரா பார்த்த மாதிரி உட்கார்ந்திருக்காரு. இவங்கிட்ட பேசவே கூடாது முடிவு பண்ணி உட்கார்ந்திருக்கும் போது ஈத்தன் அவரோட பேக் எடுத்து வைக்கிற மாதிரி தன்னோட தொப்பையை வச்சு ஆர்டிஜேவோட முகத்துல பயங்கரமா அழுத்துறாரு. அவர் ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாரு. இதெல்லாம் பார்த்து காண்டான ஆர்டிஜே ரொம்ப கடுப்பாகி, ஹலோ மிஸ்டர், ரொம்ப எல்லையை மீறி போறீங்க அப்படின்னு பேசுறாரு. ஹாய் சார், நீங்களும் அந்த ஃபிளைட்ல தான் வரீங்களா? சூப்பர் சார், நம்ம இதோட ரெண்டாவது டைம் மீட் பண்றோம். அப்படியே பேசிக்கிட்டே இவர் பார்த்தா ஆர்டிஜேவோட பின் சீட்ல தான் இவரும் உட்கார்றாரு. அப்பதான் இதெல்லாம் மறந்துட்டு ஆர்டிஜே தன்னோட ஒய்ஃப் கூட சாட் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்த ஆலன், ஹலோ சார், என்ன பண்றீங்க? இந்த மாதிரி ஃபிளைட்டுக்குள்ள மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது, ரூல்ஸ் படி இதெல்லாம் ரொம்ப தப்பு, பொதுவாக இந்த தீவிரவாதம் பண்றவங்க தான் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அப்படின்னு பேசும்போது, ஹலோ நீங்க என்ன பேசுறீங்க? என்ன தேவையில்லாத வார்த்தைகள் பேசி மக்களை பயமுறுத்துறீங்களா? தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்னு ஆர்டிஜே பேசிக்கிட்டு இருக்கும். இதை பார்த்த ஹேர் ஹோஸ்டஸ் அங்கிருந்து வந்து, என்ன சார் ஆச்சு, ஏதாவது பிரச்சனை அப்படின்னு ஆர்டிஜே கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இல்ல எந்த பிரச்சனையும் இல்ல, இவர் சும்மா ஏதோ சாதாரணமா பேசிட்டு இருக்காரு அப்படின்னு தான் இவர் சொல்றாரு. எனக்கு இவருக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, இவர் தான் தேவையில்லாத வார்த்தைகள் சொன்னது அப்படின்னு இவர் சொல்றாரு. அப்பதான் இதெல்லாம் பார்த்த ஏர் மார்ஷல் அங்கிருந்து வந்து, சார் உங்க கையை தூக்கிட்டு அமைதியா ஓரமா நில்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் எதுக்கு சார் இப்ப கை தூக்கணும் அப்படின்னு போனோட எந்திரிச்சு நிக்கிறாரு. பார்த்துட்டே இந்த டிவைஸ் முதல்ல கீழே போடுங்க சார் அப்படின்னு சொல்றாரு. ஹலோ சார், இது ஒரு போன் தான் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே அவர் இங்க ஷூட் பண்ணிடுறாரு. இல்ல ஆர்டிஜே அங்கே மயங்கி கீழே விழுந்துறாரு. ஆனா ஆர்டிஜே ஒன்னும் சாகல, ஏன்னா அது வெறும் ரப்பர் புல்லட் தான். இவர் ஜஸ்ட் சுட்டு மயக்கமடைய வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் அந்த ஆஃபீஸ்ல உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க. ஓகே சார், நீங்க இந்த ஃபார்ம்ல சைன் பண்ணிட்டு நீங்க இங்க போகலாம். ஆனா என்ன, நீங்க இதுக்கு மேல இந்த ஃபிளைட்ல போக முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சார் என்னோட நிலைமை கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க, இன்னும் 3 நாள் என்னோட ஒய்ஃப்க்கு டெலிவரி, சோ நாங்க சீக்கிரம் டைமுக்கு சரியா போயாகணும், புரிஞ்சுக்கங்க, இந்த டிராவல் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவர் சொல்லும்போது, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது சார், நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் சேர்ந்து ஃபிளைட்ல உள்ள மக்கள் எல்லாம் பயமுறுத்திருக்கீங்க சார். அந்த ஆள் யாருன்னு எனக்கு தெரியாது, அந்த ஆளுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா இது எதுவுமே அவர் நம்புற மாதிரி தெரியல. அதெல்லாம் எது முடியாது சார், நீங்க முதல்ல இங்க கிளம்பி வெளியே போங்க அப்படின்னு சொல்றாரு. வெளியே போறதா, எப்படி போறது, நான் எங்க போவோம் அப்படின்னு கேட்கும்போது, எப்படி வேணா போங்க, ஆனா உங்களால ஃபிளைட்ல மட்டும் போக முடியாது, தயவு செஞ்சு இங்க வெளியே போங்க சார் அப்படின்னு சொல்றாரு. இவரு வேற வழி இல்லாம இங்க கிளம்பி வெளியே வராரு. இப்ப ஹீரோ வெளியே வந்து பாக்குறாரு. என்னன்னா, ஹீரோ மட்டும் தான் வெளியே வந்திருக்காரு. அவர் மயக்கமானதுக்கு அப்புறம் ஹீரோ மட்டும் வெளியே தூக்கிட்டு வந்திருக்காங்க. ஆனா அவரோட லக்கேஜ் எல்லாம் அந்த ஃபிளைட்டோட அப்படியே போயிடுச்சு. அதை வெளியே எடுக்க மறந்துட்டாங்க. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரோ வெளியே நின்னுட்டு இருக்காரு. அப்பதான் அந்த இடத்துக்கு சரி ஈத்தன் வராரு. ஹலோ சார், உங்களோட பொருள் என்கிட்ட ஒன்னு இருக்கு சார் அப்படின்னு சொல்லும்போது, என்ன பொருள்? அப்ப என்னோட லக்கேஜ் உங்ககிட்ட தான் இருக்கு, ரொம்ப தேங்க்ஸ், என்னோட லக்கேஜ் கொண்டு வந்ததுக்கு. லக்கேஜ் நான் இப்ப சொல்லவே இல்லையே, இதுதான் உங்களோட பொருள் சொல்லி எடுத்து காட்டுறாரு. பார்த்தா ஒரு சின்ன பொம்மை கையில வச்சிருக்காரு. இதை பார்த்து ஆர்டிஜேக்கு செம்மையா காண்டாகுது. அப்ப இவரும் அங்கதான் இருந்திருக்காரு. ஆர்டிஜே விசாரிக்கும் போது அதே போலவே ஆலனையும் அவங்க கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. அங்க இருந்து அவர் தான் இவரோட திங்ஸுக்கு பதிலா இந்த பொம்மையை மட்டும் கொண்டு வந்திருக்காரு. இதெல்லாம் பார்த்து ஹீரோ செம்மையா காண்டாகிறாரு. அந்த கான்லி அங்க என்ன பண்ண தெரியாம நின்னுட்டு இருக்கும்போது இதை பார்த்த ஈத்தன், நீங்க வேணா என் கூட வரீங்களா, நானும் ஹாலிவுட் வரதான் போறேன், போற வழியில அப்படியே உங்களுக்கு டிராப் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு இவர் கூப்பிடுறாரு. ஹீரோக்கு வேற வழி இல்ல, சீக்கிரம் போயாகணும் அப்படிங்கிறதுனால வேற வழி இல்லாம இவர் கூட வரதுக்கு சம்மதிக்கிறாரு. 2 பேர் கார்ல போறாங்க. போற வழி எல்லாம் ஈத்தன் பீட்டர் கிட்ட பேசிக்கிட்டே வராரு. பீட்டருக்கு சுத்தமா பிடிக்கல. தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு வராரு. நீங்க எப்ப முதல் முறையா உங்க வேஜினிட்டியை லூஸ் பண்ணீங்க, உங்க வாழ்க்கையில அந்த சம்பவம் எல்லாம் எப்ப முதல் முறையில் நடந்தது அப்படி இப்படின்னு தேவையில்லாத நிறைய கேள்வி கேட்டுட்டே வராரு. எனக்கு ஏற்கனவே ரொம்ப தலைவலிக்கு சார், ப்ளீஸ் ஓட்டுங்க, நேரா போங்க அப்படின்னு சொல்றாரு. என்ன சார் எப்படி பேசுறீங்க, சும்மா உங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்டேன், இங்க எங்க போய் சேர்த்துக்கு 3 நாள் ஆகும், அதுக்குள்ள நமக்குள்ள ஒரு சின்ன பழக்கம் உருவாகணும்ல, அதுக்காக தான் நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே அப்படின்னு பீட்டரும் தன்னை பத்தின விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்னோட பேர் பீட்டர், ஆர்கிடெக்டா இருக்கேன், என்னோட கான்ஃபரன்ஸ் முடிச்சுட்டு என்னோட ஒய்ஃபோட டெலிவரிக்காக இப்போ ரொம்ப அவசரமா போயிட்டு இருக்கேன் அப்படின்னு ஷார்ட்டா 2 லைன்ல முடிச்சுட்டு வாய் முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் திரும்ப ஈத்தன் பேச ஆரம்பிக்கிறாரு. நான் ஒரு ஆக்டர் ஆக போறேன், அதுக்காக எடுத்த போட்டோ ஷூட் தான் இது அப்படின்னு இவர் சில போட்டோஸ் காட்டுறாரு. அதெல்லாம் பீட்டர் பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே 2 பேரும் நேரா ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க. 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டே அப்படி பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோ ஒரு மேப் எடுத்து, ஓகே நம்ம இந்த வழியா தான் போகணும்னு அவர் கம்ப்ளீட்டா ஒரு பிளானை போட்டு
போட்டு காட்டுறாரு. இதா இருக்கல ஷார்ட்டான வே, இந்த வழியை யூஸ் பண்ணி நம்ம போனோம்னா ரொம்பவே கம்மியான டைம்ல அதிக தூரத்தை டிராவல் பண்ணி ரொம்ப சீக்கிரமா போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்றாரு. ஓகே நோ ப்ராப்ளம், ஆனா போகும்போது அப்படி கிராண்ட் கேனியனை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு ஈதன் சொல்லும்போது கிராண்ட் கேனியன் அங்கேயும் போகணும் அப்படின்னு பீட்டர் கேட்கிறாரு. சார் அந்த வழியா போகணும் எனக்கு மட்டும் ஆசை என்ன, ஒரு சின்ன வேலை இருக்கு அதுக்காக தான் நம்ம அந்த வழியா போயாகணும் அப்படின்னு சொல்றாரு. என்ன வேலைன்னு கேட்கும்போது என்னோட அப்பா அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்றாரு. அப்பாவா எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லும்போது இவர் ஒரு டின் எடுத்து காட்டுறாரு. அது ஒரு காஃபி டின் காமிச்சிட்டு இதுக்குள்ள தான் எங்க அப்பா இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. என்னன்னு பார்த்தா ஈதனோட அப்பா இறந்துட்டாரு. இறந்து போன அவரோட அப்பாவோட அஸ்தியை தான் இவர் இந்த காஃபி டின்குள்ள வச்சு கொண்டு வந்திருக்காரு. அந்த அஸ்தியை தான் கொண்டு போயிட்டு அந்த கிராண்ட் கேனியன் இடத்துல போடணும். என்னோட அப்பா தன்னோட அஸ்தியை அந்த கிராண்ட் கேனியன் இருக்க ஏரியாவில் கொண்டு போய் சேர்த்தா அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டாருன்னு இவர் சொல்றாரு. இதை கேட்ட அடிச்சு அந்த வழியெல்லாம் போனா ரொம்ப டைம் ஆகும், நம்ம ஷார்ட் கட் இதுதான், அது மட்டும் இல்லாம ரொம்ப சீக்கிரமா போயாகணும் உனக்கே தெரியும்ல அப்படின்னு இவர் சொல்றாரு. ஓகே சார் வாங்க சார் போலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் கிளம்பி வெளியே போறாங்க. ஓகே சார் போறதெல்லாம் ஓகே, ஆனா நடுவில் ஒரு இடத்துல மட்டும் நிறுத்தணும், நான் முக்கியமா அங்க ஒரு மூக்குப்பொடி வாங்கணும் அப்படின்னு சொல்றாரு. மூக்குப்பொடி அப்படின்னா அதான் சார் கஞ்சா அது வாங்கணும் அப்படின்னு சொல்றாரு. சார் அதுல ரொம்ப தப்பு, ஏன் இப்படிலாம் பண்றீங்கன்னு சொல்லும்போது சார் என் உடம்பு ஏன் காசு நான் வாங்கிறேன், உங்களுக்கு எனக்கு பிரச்சனை, நீங்க என் கூட சும்மா மட்டும் வாங்க மிச்சத்துல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் கேட்ட பீட்டர் செம்மையா காண்டாகிறாரு. சரி ஓகே வேற வழி இல்ல, நான் உங்க கூட தான் வரேன், உங்க காசுல தான் வரேன், எனக்கு வேற வழி இல்ல அப்படின்னு ஒரு காண்டா நின்றுட்டு இருக்கும்போது ஓகே சார் எனக்கு சுச்சு வருது நான் அர்ஜென்ட்டா போயிட்டு வந்துறேன் அப்படின்னு இவர் கிளம்பி போறாரு. ஆனா இது எதுவுமே பீட்டருக்கு சுத்தமா பிடிக்கல. வேற வழியே இல்லாம இவர் கூட போயிட்டு இருக்காரு. ஏன்னா அவர்கிட்ட தான் அமௌண்ட் இல்லையே. நேரா அந்த மூக்குப்பொடி டீலரோட வீட்டுக்கே போறாங்க. ஹீரோ உள்ள போனா அங்க சின்ன பசங்க இருக்காங்க. அங்க வந்து ஒரு லேடி என்னோட பசங்களை பாத்துக்கங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. பீட்டர் அந்த பசங்களை பாத்துக்கிட்டு உட்கார்றாரு. ஈத்தன் இங்க உள்ள போறாரு. அந்த பசங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பீட்டரை ரொம்பவே காண்டேத்துறாங்க. ஏற்கனவே இவர் செம்ம காண்டில் இருக்காரு. அந்த பசங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவர் இன்னும் காண்டேத்துறாங்க. அவரோட டையெல்லாம் பிடிச்சி இழுத்து தேவையில்லாம அவர் ரொம்ப காண்டேத்துறாங்க. இதெல்லாம் பார்த்து செம்ம காண்டான ஒரு அந்த பையனை பிடிச்சி வயித்துல ஒரு பஞ்சு வைக்கிறாரு. அவ்வளவுதான் அந்த பையன் எங்கேயே சுருண்டு கீழே விழுந்துறான். இதை பார்த்து அந்த பொண்ணு மிரண்டுருது. இந்த பக்கம் ஆலன் அந்த லேடி கூடயும் அந்த லேடி கூட இருக்கவங்க பேசிட்டு இருக்காரு. அங்க இருந்து வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்க கிளம்பி வராங்க. இங்க பார்த்தா பீட்டர் கூட ரெண்டு பசங்களும் கப்பு சிப்புன்னு அமைதியா உட்காந்துருக்காங்க. டேய் தம்பி என்ன பண்ணன்றது மட்டும் நீ வேலையாட்ட சொன்னா உன் வாயை உடைச்சிரோண்டா அப்படின்னு சைலண்டா முனகுறாரு. இதை கேட்டு அவங்க ரெண்டு பேருமே சைலண்டா உட்காந்துருக்காங்க. அங்க வேலை முடிஞ்சது கிளம்பலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் அங்க கிளம்பி போறாங்க. அப்படியே டிராவல் பண்றாங்க. டிராவல் பண்ணிக்கிட்டே நைட் டைம் ஆகுது. பக்கத்துல ஒரு இடத்துக்கு போறாங்க. அப்பதான் உள்ள போன ஹீரோ ஈத்தனோட கார்டை யூஸ் பண்ணி பாக்குறாரு. ஆனா கார்டு எம்டி. எப்படி எம்டி ஆச்சுன்னு கேட்கும்போது அந்த கார்டு நான் ரெண்டு எடுத்தேன். சரி ஓகே வேற என்ன பண்ணு கேட்கும்போது வேற என்ன மூக்குப்படி தான் வாங்கினேன், அதுலதான் மொத்தமா காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்ட அவர் செம்மையா காண்டாகிறாரு. ஓகே இப்போ கையில எவ்வளவு அமௌண்ட் இருக்குன்னு கேட்கும்போது என்ன ஒரு $40 இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. என்னது வெறும் 40 தானே, ஓகே மூக்குப்படி வாங்கினேன் அதுக்கு எவ்வளவு செலவாச்சுன்னு கேட்கும்போது $200 செலவாச்சிங்க அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டு டேய் அதுக்கு ஏன்டா அவ்வளவு செலவு பண்ண, ஏன்டா புரிஞ்சிக்க மாட்டேங்கிற அப்படின்னு இவர் பேசிட்டு இருக்காரு. இப்படி எல்லா காசையும் செலவு பண்ணிட்டு உட்காந்துருக்கேன், உன்னை என்னடா பண்றது கேட்கறாரு. நீங்க என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க, என் உடம்பு எனக்கு பிடிச்சிருக்கு நான் வாங்குறேன் அப்படின்னு இவர் மறுபடியும் தெனாவட்டா பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் பாட்ட போயிட்டு செம்மையா காண்டாகி அவர் திட்ட ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவர் இது எதையுமே கொஞ்சம் கூட கண்டுக்கிற மாதிரி தெரியல. அவர் பட்டு கேஷுவலா சாதாரணமா நின்றுட்டு இருக்காரு. ஏன்னா இவரோட கேரக்டர் இப்படிதான், இவர் எதையுமே சீரியஸா எடுத்துக்க மாட்டாரு. ஓகே என்னோட ஒய்ஃப்க்கு நான் கால் பண்ணி நான் அங்க இருந்து அமௌண்ட் அனுப்ப சொல்றேன், ஆனா என் ஐடிக்கு அனுப்ப முடியாது, அதுக்கு பதிலாக உன்னோட அக்கௌண்ட் அனுப்ப சொல்றேன். ஏன்னா என்கிட்ட ஐடி ப்ரூஃப் இல்ல, ஐடி ப்ரூஃப் இருந்தா மட்டும் தான் அமௌண்ட் கையில வாங்க முடியும், உங்ககிட்ட தான் இருக்கே, சோ உன்னோட இதுக்கு அனுப்ப சொல்றேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ரெண்டு பேரும் கிளம்பி நேரா இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துக்கு ஒரு ஐடியை கொடுத்து இந்த ஐடிக்கு அனுப்ப சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அங்க இருந்து ஒரு செக் பண்ணி பார்த்துட்டு $500 வந்திருக்கு சார், உங்களோட ஐடி ப்ரூஃப் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது ஆலனும் தன்னோட ஐடி எடுத்து கொடுக்குறாரு. ஹீரோட ஒய்ஃப் வந்து ஒரு ஐடிக்கு பணம் அனுப்பியிருப்பாங்க. அதோட பேர் என்னன்னா ஈத்தன் டிம்பர்லைக் அப்படின்றது அந்த ஐடியோட பேரு. ஆனா இவர் கொடுக்குற ஐடியில என்ன பேர் இருக்கும்னா ஈத்தன் சேஸ் அப்படின்னு இருக்கு. இதை பார்த்த உடனே அங்க உள்ள இருந்தவர் சார் பேர் மிஸ் மேட்சா இருக்கு சார், அதனால இந்த அமௌண்ட் என்னால உங்களுக்கு கையில் கொடுக்க முடியாது சார் அப்படின்னு சொல்றாரு. ஏய் கொஞ்சம் இருங்க நான் பேசுறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ரெண்டு பேரும் பேசுறாங்க. என்ன பேர் இப்படி மாதிரி இருக்குன்னு ஆமா எனக்கு இப்படியும் கூட ஒரு பேர் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப இன்னொரு பேர் அந்த பேர் வந்து என்னோட ஸ்டேஜ் நேம் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே நீ அந்த பேரை சொன்ன, இந்த பேர் சொல்லியிருந்தா இந்த பேருக்கு அனுப்ப சொல்லிருக்கலாம் அப்படின்னு கேட்கிறாரு. இப்படி இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கும்போது அங்க உள்ள இருந்த ஆபீசரோ ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க, எனக்கு வேற டைம் ஆயிடுச்சு, நான் க்ளோஸ் பண்ணிட்டு சீக்கிரம் வெளியே போகணும் அப்படின்னு சொல்றாரு. சார் இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு, ஏன் அவசரப்படுறீங்க கேட்கும்போது இது என்னோட இடம், நான் எப்ப வேணா முடிட்டு எப்ப வேணா வெளியே போவேன் அப்படின்னு இவர் சொல்றாரு. இதெல்லாம் கேட்ட பீட்டர் செம்மையா காண்டாகி ஈத்தனை திட்டது மட்டும் இல்லாம உள்ள அந்த ஆபீஸையும் சேர்த்து திட்ட ஆரம்பிக்கிறாரு. பத்தாவதுக்கு ஆலனும் அவர் இன்னும் டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு. பீட்டர் அவர் திட்டிகிட்டே இருக்கும்போது உள்ள அந்த ஆபீசர் வெளியே வராரு. வெளியே வந்து பார்த்தா அவர் வீல் சேர்ல உட்காந்துருக்காரு. அவரால் நடக்க முடியாது. பீட்டருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. பக்கத்துல வந்து இவர் சாரி நான் எதை தெரியாம போயிட்டு அப்படி பேசிட்டு இருக்கும்போது அவர் இவர் அடிச்சு கீழே தள்ளுறாரு. ஹீரோ எழுந்திருக்கும் போது திரும்பவும் அடிச்சு அவர் கீழே தள்ளுறாரு. இதெல்லாம் பார்த்து ஈத்தன் அவர் தடுக்கவும் இல்ல இவரை காப்பாற்றவும் இல்ல, ரெண்டும் பண்ணாம தனியா ஒதுங்கி நின்னுட்டு இருக்காரு. இங்க பீட்டர் வந்து ரெஸ்ட் ரூம்ல தன்னோட முகத்தை வாஷ் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க வந்து ஈத்தன் என்ன ப்ரோ ரொம்ப அடி அப்படின்னு கேக்குறாரு. ஆக்டிங் பத்தி உனக்கு என்ன தெரியும், என்ன தெரியுமா, ஓகே நீங்க எந்த சீன் வேணா இப்ப கொடுங்க, என்னால அந்த சீனை இப்ப இங்கே நடிச்சு காட்ட முடியும் அப்படின்னு சொல்றாரு. இவரும் ஒன்னு யோசிக்கிறாரு. இவர் படத்தோட டயலாக் சாதாரணமா சொல்லிட்டு இதை நீ ஒரு எமோஷன் கலந்து சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அந்த டயலாக் அவர் திரும்ப சொல்ல ஆரம்பிக்கிறாரு, அதுவும் எமோஷனோட. இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் ஒரு ஆக்டிங்னு சொல்லி அவர் இவர் மொக்க பண்றாரு. ஓகே நான் ரெண்டாவது சீன் கொடுக்குறேன், இதுக்காவது ஒழுங்கா பண்றேன்னு பாப்போம். ரெண்டாவது சீன் கொடுக்குறாரு. அந்த சீனுக்கு ஓரளவு கொஞ்சம் எல்லாம் டீசென்டாவே பண்ணிட்டு இருக்காரு. ஓகே அடுத்து மூணாவது சீன் தரேன், இந்த சீனுக்காவது அதோட பெட்டரா பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இவர் அந்த சீன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. போன்ல பேசுற மாதிரி ஒரு சீன் பேசுறத பார்த்து இவரே மிரண்டு போயிடுறாரு. ஏன்னா அந்த ஆக்டிங் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு, வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்காரு. இதை பார்த்து ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இவனு ஓரளவுக்கு ரொம்ப நல்லா நினைக்கிறேன். இவனு மொக்க பீஸ் நினைச்சா பரவாயில்ல ரொம்ப நல்லாவே பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டு ரெண்டு பேரும் வெளியே வராங்க. ஈத்தன் மட்டும் தனியா உட்கார்ந்திருக்காரு. அவர் கூட பீட்டர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இவர் தன்னோட அப்பாவை பத்தியும் அவர் குடும்பத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. என்கிட்ட அப்பப்போ பேசியிருக்காரு, பழகிருக்காரு. அவரை பத்தி சொல்றதுக்கு பெருசா ஒண்ணு இல்லை அப்படின்னு பேசி முடிச்சிட்டாரு. சரி ஓகே நான் சொல்லிட்டேன், இப்ப நீங்க உங்க அப்பாவை பத்தி உங்க குடும்பத்தை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு இங்க யாருமே சுத்தமா பிடிக்கல அப்படின்னு ரொம்ப சென்டிமெண்டா பேசிட்டு இருக்கும்போது இதெல்லாம் கேட்ட ஆலன் பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்காரு. நான் எவ்வளவு எமோஷனலா பேசிட்டு இருக்கேன், நீ என்னடா எனக்கு கலாய்ச்சிட்டு இருக்க அப்படின்னு அவர் இதெல்லாம் பார்த்து காண்டாய் வாய முடிக்கிறாரு. ஓகே கையில அமௌண்ட் இல்ல, இதுக்கு மேல போக முடியாது, டைம் ஆயிடுச்சு, அதனால நீங்க நம்ம கார்லயே தங்கிக்கலாம். அப்படி பீட்டர் தூங்கிட்டே இருக்கும்போது ஏதோ டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. என்ன ஏதோ டிஸ்டர்பன்ஸ் ஆகுது அப்படின்னு இவர் கண்ணை முடிச்சு பார்த்தா இங்க
ஆலன் ஒரு முக்கியமான வேலையா இருக்காரு. அட கன்றாவி, இந்த வேலையை தான் நீ பண்ணிட்டு இருக்கியா? இதெல்லாம் பார்த்து கடுப்பான பீட்டர் அங்கேருந்து டோர் ஓபன் பண்ணிட்டு வெளியே வந்து உட்காந்துறாரு. அப்படியே அடுத்த நாள் விடியுது. அப்பதான் ஈத்தன் அந்த பக்கமா ரெஸ்ட் ரூம் போறதுக்காக வெளியே போகும்போது இந்த பக்கம் ஹீரோ இதுக்கு மேலே இவங்க கூட சரிப்பட்டு வராதுன்னு முடிவு பண்ணி அவரோட எல்லா லக்கேஜும் தூக்கி வெளியே வச்சுட்டு இவர் மட்டும் தனியா அந்த கார் எடுத்து அங்கேருந்து வேகமா போயிடுறாரு. இங்க ஒரு கார் எடுத்து வேகமா போயிட்டு இருக்கும்போது அப்பயும் ஒரு மனசுக்கு ஒரு சின்ன நெருடல். இப்படி ஒருத்தர் தேவையில்லாம ஏமாத்திட்டு போறமே அப்படின்னு அவர் மனசு கேட்கல. போயிட்டு திரும்பி பாக்குறாரு. பார்த்தா அந்த காஃபி டின்னு உள்ளதான் இருக்கு. இதை பார்த்தா ஒரு செம்மையா கண்டாகிறாரு. அப்படியே கார் நிப்பாட்டிட்டு வெளில வந்து அந்த காஃபி டின்னை தூக்கி போடலாம் நின்றுட்டு இருக்காரு. தூக்கி போடலான்னு பார்த்தா அது தூக்கி போடும் மனசு வரல. இதெல்லாம் பார்த்து கடுப்பானவர் வேற வழியில திரும்ப அவனை தேடி போய் தான் ஆகணும்ட்டு அங்கேருந்து நேரா அவனை தேடி போறாரு. அங்க போய் நேரா வண்டி நிப்பாட்டினவர் அப்படியே வெளியே காஃபி எடுத்து நிட்டாரு. எங்க போன்னு கேட்கும்போது நமக்காக தான் காஃபி வாங்க போனேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க ஏதோ என்ன தனியா விட்டு போயிட்டீங்களா நினைச்சிட்டு அப்படின்னு சொல்றாரு. ரெண்டு பேரும் மறுபடியும் கிளம்பி போறாங்க. ஓகே இதன் நீ காருக்குள்ள உட்காந்து நைட்டு ஃபுல்லா தூங்கிட்ட. ஆனா நான் தூங்கவே இல்லை. அதனால நான் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன், நீ டிரைவ் பண்ணு அப்படின்னு அவர் டிரைவ் பண்றாரு. இவர் தூங்குறாரு. இவர் வண்டி ஓட்டிட்டு போன இவருக்கும் தூக்க கலக்கமாவே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா சொக்கிக்கிட்டே வண்டி ஓட்டிட்டு இருக்காரு. அப்படியே போயிட்டு இருந்தவர் அப்படியே ஸ்டேரிங் சாஞ்சு தூக்க ஆரம்பிச்சிடறாரு. கார் கொஞ்சம் கொஞ்சமா தள்ளாடுது. என்ன ஏதோ ரொம்ப தள்ளாடுது அப்படின்ற மாதிரி இங்க பீட்டர் கண்டு முடிச்சு பார்க்கும்போது இவர் நேரா ஸ்டேரிங்ல சாஞ்சு தூங்கிட்டு இருக்காரு. அட பாவி, என்னடா பண்ற, உன்னை நம்பி விட்டதுக்கு இப்படி எடா பண்ணுவேன், எந்திரன்னு சொல்லும்போது திடீர்னு கார் பக்கத்துல இருந்த அந்த சின்ன காம்பவுண்ட் மேல இடிச்சு அங்கேருந்து பறந்து போய் அங்கேருந்து கீழே விழுந்து மொத்தமா ஆக்சிடென்ட் ஆயிடுது. அவர் தான் உடஞ்ச கார் அப்படி நேரம் நிற்கும் போது இங்க ஹீரோக்கு கை மொத்தமா உடஞ்சிருது. அது உடஞ்சதை விடவும் இவர் இந்த மாதிரி பண்ணிட்டாருன்ற கோவம் தான் அவருக்கு அதிகமா இருக்கு. அந்த கோவத்துல இவர் பிடிச்சி பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. பார்த்தா இவருக்கு மட்டும் தான் கை உடஞ்சிருக்கு, அவருக்கு எதுவுமே ஆகல. பார்த்தா எனக்கு மட்டும் தான் கை உடஞ்சிருக்கு, இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் ஆகியுமே உனக்கு எதுவுமே ஆகல அப்படின்னு பேசிட்டு ரெண்டு பேரும் வெளியே வராங்க. அப்பதான் அங்க ஒரு ட்ரக் வருது. அங்க பார்த்து அதுல வருது என்னோட ஃப்ரெண்ட். அவங்க கூட சேர்ந்து நான் ஒன்னா வீட்டுக்கு போக போறேன். ஆனா நீ இங்கே இரு, இனிமே என் கூட வராது, உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு ரொம்ப கோவமா பேசுறாரு. இவர் இது வரைக்கும் பண்ண மொத்த விஷயத்தை சேர்த்து ஞாபகப்படுத்தி அவர் தனக்குள்ள இந்த மொத்த கோவத்தை இவர் மேல கொட்டி தீக்குறாரு. இவர் பயங்கரமா பிடிச்சி திட்டுறாரு. இவர் திட்டுறது மட்டும் இல்லாம கூட அந்த டாகியும் சேர்த்து திட்டுறாரு. அவர் கூட பேசிட்டு எங்க நேரா வந்து காருக்குள்ள உட்கார்றாரு. என்ன ஆச்சுன்னு ஃப்ரெண்ட் கேட்கும்போது இவர் நேரா வண்டி எடுக்க சொல்றாரு. அவனோட ஹெல்ப் இல்லைன்னா அவனால இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியுமா, நாமளும் அவனை கூட்டு போலாம் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் பார்த்து அவர் ஓகே அப்படின்னு மனசு இறங்கி வந்து இதனை கூப்பிடுறாரு. இந்த கார்ல ஏறதுக்கு முன்னாடி மொத்தம் 3 விஷயங்கள் நீ ஞாபகத்தில் வச்சுக்கணும். முதல் விஷயம், ஒரு வார்த்தை கூட பேசவே கூடாது. ரெண்டாவது விஷயம், இந்த கார்ல தூங்குற வேலை வச்சுட்டு நான் உன்னை அதே இடத்துல இறக்கி விட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் மூணாவது விஷயம், இந்த நாய் என் பக்கத்துல எக்காரணத்தை கொண்டு இந்த நாய் வரவே கூடாது, நீ உன் கூட தான் வச்சுக்கணும். இதுக்கெல்லாம் ஓகேனா நீ எங்க கூட வரலாம் அப்படின்னு சொல்றாரு. இவரு ஓகேன்ட்டு பின்னாடி உட்காந்துக்கிறாரு. இவங்க 2 பேரும் முன்னாடி உட்காந்துக்கிறாங்க. வண்டி எடுத்து கிளம்புறாங்க. போற வழியில அங்க ஒரு பள்ளம் இருக்கு. அந்த பள்ளத்தை பார்த்த உடனே இதாண்டா சான்ஸ், செத்தாண்டா அந்த ஆளன், அவனை பழி வாங்குறதுக்கு இதாண்டா சரியான நேரம், அந்த பள்ளத்துல விட்டு தூக்குடா அப்படின்னு சொல்றாரு. ஹீரோட ஃப்ரெண்டும் அந்த பள்ளத்துல விட்டு தூக்குறாரு. இங்க பின்னாடி ஆளனுக்கு பயங்கரமா தூக்கி போடுது. அவர் இதெல்லாம் பார்த்து ரொம்பவே பயந்துறாரு. அப்ப இதை பார்த்த ஹீரோ பின்னாடி திரும்பி சாரிப்பா தெரியாம விட்டுட்டோம், ஓகே ஓகே எனக்கு எந்த பிரச்சனை இல்லை, நீங்க நேரா வண்டி பார்த்து ஓட்டுங்க அப்படின்னு சொல்றாரு. மறுபடியும் ஒரு பள்ளம் வருது. அந்த பள்ளத்துல விட்டு அவர் செம்மையா பழி வாங்குறாரு. நேரா ஹீரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறாங்க. அங்க உள்ள உட்காந்து எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோட ஃப்ரெண்டு பேர் டேரி. நீ ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கே நீங்க வந்திருக்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, இதுக்கு மேல என்னோட கார் எடுத்துக்க, என்னோட கார் யூஸ் பண்ணி நீங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்றாரு. நீ கார் எடுத்து நேரா போயிட்டு நானும் 2 நாள்ல எல்லை வரேன் அப்படின்னு சொல்லும்போது நீ எங்க வரேன்னு கேட்கும்போது என்ன சொல்ற, உங்களோட வைஃப் பிரெக்னெண்டா இருக்காங்க, அவங்களுக்கு குழந்தை பிறக்க போது அங்க நான் இல்லைன்னா எப்படி அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரிலாம் இவர் பேசிட்டு இருக்கும்போது இதை பார்த்தா அவனுக்கு ஏதோ டவுட் ஆகுது. ஓகே உங்களுக்கு ஒரு காஃபி போட்டு கொண்டு வரேன்ட்டு அவர் நேரா உள்ள போறாரு. இந்த பக்கம் என்ன உன்னோட வைஃப் பத்தி அவர் இப்படி பேசிட்டு இருக்காரு, உனக்கு இதெல்லாம் கேட்டு எதுவும் சந்தேகம் வரலையா அப்படின்னு கேட்கும்போது இது சந்தேகப்படுறது என்ன இருக்கு, என்னோட ஃப்ரெண்டு என்னோட வைஃபும் காலேஜ் படிக்கும்போது டேட் பண்ணாங்க, அந்த விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது இவர் நேரா காஃபியோட வந்து அங்க உட்கார்றாரு. அங்க ஒரு போட்டோ இருக்கு. அந்த போட்டோ பார்த்ததுக்கு அப்புறம் இந்த போட்டோ எப்ப எடுத்தது அப்படின்னு ஹீரோ கேட்கிறாரு. தெரியல, போன வருஷம் எடுத்த போட்டோவா இருக்கும்னு நினைக்கிறேன், சரி டேட் ஞாபகம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 9 மந்த் இருக்கும் கேப் இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது இதை கேட்ட ஹீரோ ஒரு மாதிரி பார்த்துட்டு திரும்பிக்கிறாரு. என்ன ஆச்சு இவருக்கு, ஏன் இப்படி இந்த மாதிரி பேசுறாரு அப்படின்னு கேட்கும்போது நீ என்ன என் வைஃப் கூட பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆமா நாங்க அப்பப்போ இமெயில் ஒருத்தர் கூட ஒருத்தர் பேசிப்போம், ஓகே நம்ம டைம் ஆச்சு நம்ம சீக்கிரம் போலாம் அப்படின்ட்டு காஃபி குடிக்கிறாங்க. காஃபி குடிக்கும்போது ஹீரோ என்ன காஃபி ஒரு மாதிரி இருக்கு, வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஆமா என்கிட்ட காஃபி பவுடர் இல்ல, நீங்க கொண்டு வந்து ஒரு காஃபி டின், அந்த டின்னுக்குள்ள இருந்தா காஃபி பவுடர் எடுத்ததுல போட்டேன், அதுல போட்ட காஃபி தான் இது அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு 2 பேரும் காஃபி கீழே துப்புறாங்க. என்னன்னு பார்த்தா அது காஃபி டின் தான், அது உள்ள இருந்து காஃபி பவுடர் கிடையாது, அதுக்குள்ள இருந்து இவர் அப்பாவோட அஸ்தின்னு சொல்லும்போது இதை கேட்ட ஹீரோட ஃப்ரெண்டும் அந்த காஃபி கீழே துப்பிட்டு அட கன்றாவி இதை ஏட்டா கொண்டு வந்து அதுக்குள்ள வச்சிங்க, ஒழுங்கு மரியாதை அவனை கூட்டிட்டு இந்த டாக கூட்டிட்டு சீக்கிரம் இங்க வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு இவர் அங்க எந்திரிச்சு போயிடுறாரு. இவர் வந்து அங்க போய் பார்த்தா அந்த அப்பாவோட அஸ்தி கொஞ்சம் வெளியே இருக்கு. அதை எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த டின் கீழே வந்து மொத்தமா கீழே கொட்டிடுது. இது ஹீரோ அங்க இருந்து பாத்துக்கிட்டே இருக்காரு. அவருக்கு மனசு கேட்கல. அங்க இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம சீக்கிரம் இங்க கிளம்பலாம், இந்த இடத்துல இதுக்கு மேல இருக்க வேணாம் அப்படின்ட்டு 2 பேரும் கிளம்பி போறாங்க. இப்ப ஹீரோ தான் டிரைவ் பண்றாரு. இவர் பக்கத்துல உட்காந்துருக்காரு. 2 பேரும் பேசிக்கிட்டே போறாங்க. இவர் இந்த மாதிரி சோகமா இருக்கிறத பார்த்து ஹீரோ அவரே மனசடிங்க வந்து சரி ரூல் நம்பர் 1 நான் உடைச்சிடுறேன், முதல் விஷயத்தை நான் எடுத்துறேன், உன் மனசுக்குள்ள இருக்க விஷயங்களை என்கிட்ட மனசு விட்டு திறந்து பேசு அப்படின்னு சொல்றாரு. இவரும் பேச ஆரம்பிக்கிறாரு. பேசிக்கிட்டே இருந்தவர் எங்க அப்பாவை குடிக்கும் போது அவர் ரொம்ப டேஸ்டா இருந்ததுல வித்தியாசமா இருந்துச்சு டேஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. இவரும் அதை கேட்டுட்டு சிரிக்கிறாரு. சரி ஓகே இந்த மாதிரி தான் நீ கலகலன்னு பேசிக்கிட்டே வரணும் அப்படின்னு சொல்லும்போது இவர் இடையில ஒரு கேள்வி கேட்கிறாரு. உன்னோட வைஃப்க்கும் உன்னோட ஃப்ரெண்டுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்க மாதிரி உனக்கு தோணுமா அப்படின்னு கேட்கும்போது உன்னை கேள்வி கேட்க சொன்னது ஏன் தப்பு தான்டா, அதுக்கு நீ இப்படி கேட்ப அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிக்கிட்டு அப்படியே எங்க பெட்ரோல் பங்க்ல நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ இதோட கால் பண்ணி வாய்ஸ் மெயில் பேசுறாரு. நீ என்னோட ஃப்ரெண்டு காலேஜ் படிச்சீங்க, ஓகே 10 மாசத்துக்கு முன்னாடி மீட் பண்ணிருக்கீங்களா, அந்த விஷயம் எனக்கு தெரியாது, அதை பத்தி நீ என்கிட்ட சொல்லவே இல்லை, இதை நீ எப்ப பாக்குறது திரும்ப கால் பண்ணி பேசு அப்படின்னு சொல்லிட்டு எங்க போன் கட் பண்ணிடுறாரு. உள்ள போனவர் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வெளில வராரு. வெளில வந்தவர்கிட்ட அவர் பேசுறாரு. ஓகே எனக்கு கை உடைச்சிருக்கு, அதனால நான் டிரைவ் பண்ண முடியாது, வழக்கம் போல டிரைவ் பண்றங்கிற பேர்ல எங்க கொண்டு போய் விட்டுறாரு, இந்த மாதிரி ஒழுங்கா டிரைவ் பண்ண அப்படின்னு பேசுறாரு. ஓகே ஓகே எனக்கு புரியுது, உங்களுக்கு கோவம் எனக்கு புரியுது, ஒழுங்கா நான் ட்ரை பண்றேன் அப்படின்ட்டு 2 பேரும் அங்க இருந்து கிளம்பி போறாங்க. ஹீரோ தூங்கிட்டு இருக்கும்போது என்ன ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு, ஒரு மாதிரி ரொம்ப காட்டா இருக்கு ஸ்மெல் அப்படின்னு கண்ணு முடிச்சு பாக்குறாரு. பார்த்தா ஒரு மூக்கு பிடி போட்டுட்டு இருக்காரு. உள்ள கேஸ் வெளில போகாம உள்ளே இருந்துச்சுன்னா கிக் இன்னும் அதிகமா இருக்கும்னு நான் தான் இதெல்லாம் மூடி
போயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. ஹீரோக்கும் போதை கொஞ்சம் கொஞ்சமா ஏற ஆரம்பிக்குது. பார்த்தா இங்கே ஒரு மாதிரி விண்வெளியில போற மாதிரி இருக்கு. இவர் சைடுல திரும்பி பார்த்தா ஹீரோட கண்ணுக்கு ஈத்தன் ஒரு கரடி உருவத்தில் தெரியாது. பார்த்தா கரடி வண்டி விடுற மாதிரி இருக்கு. ஆஹா, நம்ம கனவுல வந்த கரடி மாதிரியே இருக்கானே அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாரு. அப்படியே அதே போதையில இவர் அங்கேருந்து நேர் ரூட்ல போகாம அங்கே ரூட் மாதிரி போயிடுறாரு. மெக்சிகோ பார்டருக்கே போயிடுறாங்க. அங்க போனா இவங்களுக்கு முன்னாடி அமெரிக்காவுக்கும் மெக்சிகோவுக்கும் இடையில உள்ள செக் போஸ்ட் இருக்கு. சரி, ஓகே, இதுக்கு மேலே திருப்பவும் முடியாது, நேரா தான் போயாகணும்னு அவங்க நேரா போறாங்க. ஓகே, எல்லாத்தையும் நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு ஹீரோ பார்த்து சொல்றாரு. வண்டி நேரா அங்க போய் நிக்குது. அங்க வந்து ஆபீசர் இவங்க கிட்ட பேசுறாரு. சரி சார், நாங்க சின்னதா ரூட் மாதிரி வந்துட்டோம், இப்போ கொஞ்சம் வழி விட்டீங்கன்னா நாங்க அப்படி நேரா போய் யூட்டன் அடிச்சு இங்க இந்த மொத்தமா வெளியே போயிடுவோம், எந்த பிரச்சனையும் இல்ல சார் அப்படின்னு சொல்றாரு. நீ இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க, இப்படி போயிட்டு அப்படிலாம் போக முடியாது அப்படின்னு இவர் பேசிட்டு சாவி எடுத்து இவர் வச்சுக்கிறாரு. நீங்க எப்பெல்லாம் பேசினா சரிப்பட்டு வர மாட்டீங்க, ஒரு நிமிஷம் இங்கே இருங்க அப்படின்ட்டு அவர் உள்ள போறாரு. ஓகே பீட்டர், நீங்க கொஞ்ச நேரம் இரு, நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு இங்க ஈத்தன் மட்டும் தனியா இறங்கி கீழே நடந்து போயிறாரு. அவர் எங்க போறாருன்னு இவருக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் ஹீரோவுக்கு தலையில அந்த போதை அப்பதான் தெரியுது. அவர் ரூம்குள்ள உட்காந்துருக்காரு. அவர் முன்னாடி ஒரு ஆபீசர் இருக்காரு. நாங்க ஜஸ்ட் ரூட் மாதிரி தான் வந்துட்டோம் அப்படின்னு இவர் சொல்றாரு. அங்க இருந்த ஆபீசர்லாம் இவரை பிடிச்சி, ஹலோ சார், உங்ககிட்ட ட்ரக் இருந்துச்சு, நாங்க லீகலா தான் உங்களை அரெஸ்ட் பண்ணிருக்கோம், எங்களால உன்னை ஜெயில போட முடியும் அப்படின்னு அவங்க பேசுறாங்க. அப்படியே கிளம்பி வெளியே போறாங்க. அவங்க ரெண்டு பேரும் தனியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன சின்ன கஞ்சாவை காமிச்சு இதுக்கு நம்ம அரெஸ்ட் பண்ணணும்னு சொன்னா அவன் என்ன உடனே நம்புறான், இதுக்கெல்லாம் நம்ம நாட்டில் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அவங்க ஜாலியா பேசி அவரை பத்தி கலாய்ச்சி இங்க சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் வெளியே போல ஈத்தன் திரும்ப கூலிங் லெஸ் போட்டுக்கிட்டு மாசம் மறுபடியும் வராரு. அங்க நேரா வந்தவர் அந்த போலீஸோட வண்டி எடுக்கிறார். நேரா அங்க கேட்டை உடைச்சிக்கிட்டு எஸ்கேப் ஆகுறாரு. ஆர்டிஜேக்கிங் உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியல. அங்க இருந்த ஆபீசர்ஸ் இதை பார்த்துட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்க ஒரு ரோட்ல வண்டி வளைச்சு ஓட்ட அதுக்குள்ள இருக்க ஆர்டிஜே ஒவ்வொரு பக்கம் செவுத்துல தூக்கி அடிக்க போறாரு. அவருக்கு அங்க என்ன நடக்குதுன்னு புரியல. அப்படியே வந்து அவர் நேரா அந்த கதை ஓபன் பண்ணி உள்ள பாக்குறாரு. இங்க ஆர்டிஜே அடிபட்டு நொண்டு நூடுல்ஸ் ஆகி கீழே விழுந்து கிடக்குறாரு. ஆனா இவ்வளவு அடிப்பட்டோம் அந்த பொம்மைக்கு மட்டும் ஒன்றும் ஆகல. அங்கேருந்து ரெண்டு பேரும் வேகமா கிளம்பி மறுபடியும் கார்ல போயிட்டு இருக்காங்க. அம்மா நீ எங்க போனீங்க கேட்கறதுக்கு நம்ம ரெண்டு பேரும் அங்கேருந்து பிடிச்சிருவாங்க. அதனால தான் உங்களை மட்டும் தனியாக விட்டுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போற மாதிரி போனோம். அதுக்கப்புறம் அவங்க உங்களுக்கு தனியாக ரூம்ல அடைச்சு வச்சிருக்கும் போது உங்களுக்கு காப்பாத்துறதுக்காக தான் திரும்ப வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன காப்பாத்துறது திரும்ப வந்தியா? ஆமா சார், உங்களை உங்க ஒய்ஃப் கிட்ட கொண்டு போய் நான் சேவன் சொல்லி உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கலாம், அந்த வாக்கு நான் நிச்சயம் காப்பாத்துவேன் அப்படின்னு இவர் பேசுறாரு. இதெல்லாம் கேட்ட ஹீரோ ஒரு மாதிரி ஆயிடுறாரு. இவன் என்ன ஒரே நேரத்தில் நம்ம உயிரையும் வாங்குறான், அதே நேரத்தில் நம்ம உயிரை காப்பாத்துறதுக்காக இவ்வளவும் பண்றான், இவன் நம்மளால புரிஞ்சிக்கவே முடியும் அப்படின்னு ஹீரோ நினைக்கிறாரு. உன் மூலமா எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. அப்ப என்னன்னா அடி வாங்கினேன், இப்ப என்னன்னா போலீஸ் கிட்ட இருந்து நீ என்ன காப்பாத்தின, எனக்கு இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு, ரொம்ப புதுசா இருக்குன்னு அவர் கட்டி பிடிச்சி ஒரு கிஸ் பண்றாரு. அப்படியே ஒரு போஸ்ட் கொடுறாரு, நான் உன போட்டோ எடுத்தேன் அப்படின்ட்டு போட்டோலாம் எடுக்கிறாரு. இதை பார்த்து ஆலனுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன இவர் நம்மள போட்டோ எடுக்கிறாருன்னு அவருக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. அவரு ரொம்ப ஹாப்பி ஆகுறாரு. இந்த இடத்துல மொத்த வைபே மாறிடுச்சு. ஹீரோட வைஃப் காட்டுறாங்க. அவங்க அந்த வாய்ஸ் மெயில கேட்டுட்டு திரும்ப ஹீரோக்கு கால் பண்றாங்க. என்ன நீங்க இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் வேற விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன், அந்த விஷயத்தோட சேர்த்து உங்ககிட்ட இந்த மாதிரிலாம் பேசிட்டேன், எனக்கு உன் மேல நிறைய நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட அவங்க வைஃப், நாங்க லவ் பண்ணோம் அவ்வளவுதான், ஆனா இப்ப எனக்கு பிறக்க போற குழந்தைக்கு நீ மட்டும் தான் அப்பா அப்படின்னு சொல்றாங்க. என்ன நடந்தாலும் சரி சீக்கிரம் நீங்க வா, நான் கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம், ரொம்ப சீக்கிரம் வந்துடும் இவங்க பேசிக்கிட்டே போறாங்க. அப்பதான் ஈத்தன் தூங்குறாரு. இவர் நேரம் வண்டி ஓட்டிட்டு இருக்காரு. வண்டி ஓட்டுறவர் சந்தோஷத்துல நம்மள இந்த மாதிரி காப்பாத்தின ஈத்தனுக்கு ஏதாவது பண்ணணுமே அப்படின்ட்டு இவங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரி இடத்துக்கு போயிட்டு அவர் அஸ்தியை கொட்டலாமே அப்படின்ட்டு இவருக்கே தெரியாம இவர் நேரம் கிராண்ட் கேனியனுக்கு கூட்டு போறாரு. கண்ணு முடிச்சு பார்த்தா இங்க கிராண்ட் கேனியன் நின்னுட்டு இருக்காங்க. இதை பார்த்து ஈத்தன் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாரு. ஈத்தன் போயிட்டு தன்னோட அப்பாவோட அஸ்தியை அங்க இருந்து தூக்கி கொட்டுறாரு. நீங்க இந்த மாதிரி பண்ணுவீங்க நான் கொஞ்சம் எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஓகே, இந்த நேரத்தில் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். நான் ஒரு தப்பு பண்ணேன், அதனால அந்த தப்பு என் மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கு, அதை நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றாரு. நான் ஒன்னும் அங்க உன்னை விட்டுட்டு போகும்போது காஃபி வாங்கலாம் போல, உன்னை மொத்தமா இங்கேருந்து விட்டுட்டு அந்த கார் எடுத்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் நாங்க போனோம். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எனக்கு மனசு கேட்கல, அதனால தான் நான் திரும்ப வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. நான் செஞ்சது ஒரு பெரிய தப்பு தான், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றாரு. இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஓகே, நீங்க மனசை விட்டு பேசுனதுனால நான் இப்போ ஒரு மனசை விட்டு ஒரு விஷயத்தை சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றாரு. என்னன்னு பார்த்தா இவர் சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லாம இவர் கொஞ்சம் கொஞ்சம் பின்னாடி நகர்ந்து போறாரு. இதை பார்த்தா அவர் ஏன் அப்படி பண்றாரு, என்ன விஷயம் சொல்ல வந்து நேரடியாக சொல்லு அப்படின்னு சொல்றாரு. உங்களோட வாலெட் என்கிட்ட தான் இருக்கு, அதாவது முதல் முறை நான் வெளியே வரும்போது ஃபிளைட்ல இருந்து வெளியே வரும்போது உங்களோட வாலெட்டை சேர்த்து கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இதை பார்த்த ஹீரோக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. என்ன என் வாலெட் உங்ககிட்ட தான் இருந்துச்சா? ஏன்னா அந்த வாலெட்ல இவரோட ஐடி, இவருக்கு தேவையான பணம் எல்லாத்தையுமே வச்சிருந்தாரு. இது மட்டும் அவரோட கை கிடைச்சிருந்ததுன்னா ரொம்ப ஈஸியா அவரோட வைஃப் கிட்ட போய் சேர்ந்திருப்பாரு. இதெல்லாம் பார்த்து அவர் செம்மையா காண்டாகிறாரு. ஓகே, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்கும்போது, உங்களை பார்த்தவொடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, உங்களுக்கு டிராவல் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுச்சு, எனக்கு பெருசா ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்ல, நீங்க தான் என்கிட்ட நல்லா பேசுனீங்க, அதனால தான் நான் அந்த மாதிரி போய் சொல்லி உங்களை என் கூட வர மாதிரி பண்ணேன், இதுக்கெல்லாம் சாரி அப்படின்னு சொல்றாரு. ஓகே, நடந்த விஷயங்கள் நடந்து போச்சு, நானும் உங்க கூட வந்துட்டேன், இதுக்கு மேல இதை மாத்தவ முடியும் அப்படின்னு பொறுமையா நின்றுட்டு இருந்தவர் திடீர்னு பயங்கரமா கோவம் வந்து அவர் போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோக்கு கால் வருது. போன்ல பார்த்தா அவங்களோட வைஃப் பேசுறாங்க. பனி கூட உடஞ்சிருச்சு, எனக்கு ரொம்ப எமர்ஜென்சி ஆயிடுச்சு, நான் இப்ப ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கேன், நீங்களும் அங்க வந்துருங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஓகே, டைம் வந்துருச்சு, நம்ம இதுக்கு மேல இங்க இருக்க கூடாது, நம்ம உடனே இங்க கிளம்பி ஆகணும். ரெண்டு பேரும் அங்கே கிளம்பி போறாங்க. நீங்க என்ன அடிச்சிட்டீங்க, அடிச்சதுனால என் முகத்துல ரத்தம் வருது. ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்லை, அந்த டேஷ்போர்ட்ல ஏதாவது இருக்கான்னு பாரு, அதை வச்சு நீங்களோட காயத்தை க்ளீன் பண்ணிக்க அப்படின்னு சொல்றாரு. இவர் டேஷ்போர்ட் ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு கன் இருக்கு. ஏன்னா இவங்க எடுத்துட்டு வந்தது ஒரு போலீஸ் வண்டி இல்லையா, அதான் உள்ள கன் இருக்கு. என்ன கன்னுல இருக்குன்னு அவர் எடுத்து கையில பார்த்துட்டே இருக்கும்போது திரும்ப ட்ரிகர் அழுத்திடுறாரு. அதுல இருந்து பாஞ்ச புல்லட் நேரா ஆர்டிஜோட கால்ல போய் பாஞ்சிருச்சு. ஓகே 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 அப்படின்ட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அவருக்கு வலிக்குது, அவர் கால்ல புல்லட் பாஞ்சிருக்கு. அப்படியே பிரேக் போட்டு வண்டி நிப்பாட்டுறாரு. ஓகே ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீங்க பின்னாடி போய் படுங்க அப்படின்ட்டு. உங்களோட வைஃப் எந்த ஹாஸ்பிட்டல்
அதே ஹாஸ்பிட்டலுக்கு நம்மளும் போயிடலாம், அங்க போயிட்டு உங்களுக்கு காயத்தை சரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு 2 பேரும் வேக வேகமா கிளம்பி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள வரும்போது எல்லாரும் சீக்கிரம் வழி விடுங்க, இங்க ஒருத்தர் அடிபட்டு இருக்கு, நாங்க சீக்கிரம் போயாகணும் அப்படின்ட்டு வேக வேகமா நடந்து வந்துட்டு இருக்காரு. ஓகே சார், நீங்க உங்களோட ஒய்ஃபை பார்க்க போறீங்க, அதனால இதுக்கு மேலே கொஞ்சம் டீசென்ட்டா போங்க அப்படின்ட்டு தலசி விடுறாரு. அப்படியே 2 பேரும் நேரா மேல போறாங்க. டோரை திறந்து பாக்குறாங்க. பார்த்தா உள்ள ஒரு ஆப்பிரிக்கன் பேபி இருக்கு. இதை பார்த்தோன்னே ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. அப்பதான் சொல்றாங்க, சார் உங்க ஒய்ஃபை வேற ரூம்ல அப்டேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்கு கிளம்பி அவசரமா வேற ரூமுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா அங்கதான் ஹீரோட ஒய்ஃப் இருக்காங்க. ஈத்தன் வந்தாங்க. நேரா பாக்குறாரு. யாருங்க நீங்க கேட்கும்போது, நான் தான் இவரோட டிராவல் பண்ணி வந்தால், நான் இவரும் ஃப்ரெண்டு, ஜஸ்ட் இப்பதான் ஃப்ரெண்ட் ஆன அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ பார்த்து ஹீரோயின் என்ன உங்களுக்கு பயங்கரமா அடிபட்டு மாதிரி இருக்குன்னு கேட்கும்போது, பெருசெல்லாம் ஒன்னும் அடி இல்லை அப்படின்னு பேசிக்கிட்டே ஒரு மயங்கி கீழே விழுந்துறாரு. அடுத்த சீன்ல ஹீரோ கண்ணு முடிச்சு பாக்குறாரு. பார்த்தா அவர் அடிப்பட்டதுனால அவரோட மொத்த பாடிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவர் வீல் சேர்ல உட்கார வச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தா அவரால் நடக்க முடியல, காலில் புல்லட் பஞ்சிருக்கு. அவர் தன்னோட குழந்தைய வந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. என் பையன் பார்க்க ரொம்ப அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, பையன் இல்லப்பா பொண்ணுன்றது உனக்கு எப்படி தெரியும் கேட்கும்போது, தொப்புள் கொடியை கட் பண்ணி குழந்தைய கையில வாங்கின நான் தான் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் ஒரு விஷயம் தோணுது, என்னோட கனவுல ஒரு கரடி வந்து என் குழந்தையோட தொப்புள் கொடியை கடிச்சுது. அப்ப அந்த கரடி நீதானா? அதனால தான் அந்த கார்ல வரும்போது என் கண்ணுக்கு நீ கரடி மாதிரி தெரிஞ்சியா? எல்லாம் பர்ஃபெக்ட்டா சிங்க் ஆகுதுடா ஆளா, அந்த கரும்பு முடிச்ச கரடி நீதானடா ஆளா அப்படின்னு நினைக்கிறாரு. பேசிக்கிட்டே இந்த லிட்டில் ரோசின்ற பேர் அப்படின்னு கேட்கும்போது, ஏன் இந்த பேர் கூட நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஓகே பீட்டர், நம்மளோட டிராவல் முடிச்சு போச்சு அப்படின்னு 2 பேர் கை கொடுக்குறாங்க. ஓகே, இதுக்கு மேல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நான் நம்புறேன். நீங்க எப்போது எங்க ஊர் பக்கமா வந்தீங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு என்னோட கார்டை கொடுக்குறாரு. எனக்கு இன்னும் உண்மையில அந்த கோவம்லாம் குறையில, பட் இருந்தாலும் நான் கார்டை நான் வாங்கிக்கிறேன். பிரிஞ்சு போற நேரம் வந்துச்சு. ஆனா அப்படி இந்த ஈத்தனுக்கு ஹீரோ பிரிஞ்சு போறது கொஞ்சம் கூட மனசு இல்ல. ஹீரோவுக்கும் இவர் என்னதான் தன்னை தொல்லை பண்ணியிருந்தாலுமே அவர் விட்டு பிரிஞ்சு போறதுக்கு இவருக்கும் மனசு வரல. அவர் போகும்போது பரவாயில்ல நானே இவனுக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே கொஞ்சம் நாட்கள் கடந்து போகுது. இங்க டிவில ஒரு ப்ரோக்ராம் ஓடிட்டு இருக்கு. பார்த்தா அதுல ஈத்தன் தான் நடிச்சிட்டு இருக்காரு. அது ஒரு காமெடி ஷோ. அதை பீட்டர் இங்க ஃபேமிலியோட உட்காந்து ஒன்னா பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்பதான் கரெக்டா ஈத்தன் பீட்டருக்கு ஃபோன் பண்றாரு. இதுதான் என்கிட்ட பிடிக்காது அப்படின்னு சொல்லும்போது, ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஏன் இப்பெல்லாம் சொல்றீங்க, அவர் உங்களோட ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்றாங்க. நீங்களும் அவரும் ஃப்ரெண்டு தான், நீங்க அவரையோ அவரு உங்களையோ ஃப்ரெண்டா தான் பாக்குறீங்கன்றது உங்க 2 பேருக்கும் நல்லா தெரியும், அப்படின்னு ஏன் இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னு அவரோட வைஃப் சொல்றாங்க. இதை கேட்டு ஹீரோ சிரிக்கிறாரு. அத்தோட கட் பண்ணி டியூ டேட் 2010 அப்படிங்கக்கூடிய இந்த மூவி இங்கேயே முடியுது. இந்த மூவி எப்படி இருந்துச்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துக்கு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது உங்க சினிவேல் தமிழ், நான் உங்க சினிவேல். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்.